ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பா குட்டியோட பிறந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அம்முச்செல்லாம் குட்டி போட்டோன்னே 2 குட்டி போட்டாளுங்க. 2 குட்டியில் சிம்பா ஒன்று, இன்னொரு குட்டியும் போட்டா. ஆனால் இன்னொரு குட்டி பிறந்ததையுமே இறந்துருச்சு. சிம்பா குட்டி மட்டும்தான் இப்போ இருக்கான். சிம்பா குட்டி பிறந்ததையுமே பார்க்குறக்கு மீனுமா வந்துட்டாங்க. பாருங்கள் மீனுமா எப்படி பார்க்குறான்னு. மீனுமா அப்படின்னு சுற்றி சுற்றி தொலாவுறா பாருங்கள். புதுசாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறா பாருங்கள். கூடவே சுற்றி சுற்றி வருவா பாருங்க. அதுக்கப்புறம் சிம்பா குட்டியை எடுத்துகிட்டு வந்து டெடி மேலே போட்டு சுத்தம் பண்ணிட்டு படுத்திருக்கா அம்மு. அந்த டெடிக்கே தான் பஞ்சாயத்து எங்கள் வீட்டில் எப்போவுமே நடக்கும். இது என்னோட டெடி அப்படின்னு சொல்லி சிம்பா குட்டியும் எடுத்துகிட்டு வந்து டெடியில் வச்சு படுத்திருக்கா அம்மு. அப்போ மீன் வந்தான்னா சண்டை வரும்னு சொல்லிட்டு நான் மீனுவை கொண்டு போய் பின்னாடி விட்டுட்டு சரி அம்மு சுத்த நேரம் விளையாடிட்டு இருக்கணும்னு விட்டுட்டேங்க. சிம்பா குட்டி அப்புறம் தனியாக எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சுருந்தேன் பெட்டு மேலே. தூங்கிட்டு இருந்தா. இதில் ரோசி தான் அப்பப்போ பார்த்துக்குவா சிம்பா குட்டியை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டா சிம்பா குட்டி. நல்லா தூங்குறா பாருங்க. ஆனால் பார்த்துக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்தீங்களா, ரோசி செல்லம் தான் பார்த்துக்குவா. எந்நேரமும் ரோசி செல்லமே தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. பெட்டுட்டு கீழே இறங்காமல் பார்த்துக்குவா. கீழே விழுந்துருவா அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்துக்கிட்டே இருந்தா. அவங்க அம்மா வெளியே போயிட்டான்னா வேட்டைக்கு போயிடுவாளுங்க. ஆனால் இது வரைக்கும் எலி பிடிச்சதா சரித்திரமே இல்லை அம்மு. ஆனால் வெளியே போயிடுவா. ஆனால் சிம்பா குட்டி நல்லா பார்த்துக்குவா. அம்மு பார்க்குறா பாருங்க. கிட்டையாக தான் படுக்க வச்சுருப்பா. ஆனால் ரோசி தான் நல்லா பார்த்துக்குவாளுங்க. பார்த்தீங்களா, 2 பேர்த்துக்கு நடுவில் தான் சிம்புக்குட்டி தூங்குறா. ஆனால் சிம்புக்குட்டி எந்திரிச்ச உடனே பார்க்குற ஆள் யாருன்னா ரோசி தான் பார்ப்பா. இப்போ ரோசி கூட தான் ரொம்ப விளையாடுவா அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மு எப்படி தூங்குறாளோ அதே மாதிரி சிம்பா குட்டி தூங்குவா பாருங்கள். பார்த்தீங்களா எப்படின்னு. அம்மு தூங்குற மாதிரியே தான் சிம்பா குட்டி தூங்குவா. ஹாய் சொல்லு தங்கம் அப்படின்னா ஹாய் சொல்லுவா, கை கொடுப்பா, எல்லா சேட்டையுமே பண்ணுவாள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்க அம்மா கூடயே விளையாட ஆரம்பிச்சிட்டா. அங்கே பாருங்க, அவங்க அம்மாவை வெளியே விட மாட்டேன்னு சேரில் உட்காந்ததையுமே காலையும் கையும் கட்டி கட்டி பிடிக்கிறா பாருங்க. வெளியே விட மாட்டா அவங்க அம்மாவை அவ்வளோ சீக்கிரம். இப்போல்லாம் அவங்க அம்மா இவளுக்கு எஸ்கேப் ஆகி போகத்தான் பார்ப்பா. இப்போ பின்னாடியே ஓடுவா. இது வண்டி மேலே விளையாடிட்டு இருந்தபோது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டா. கண்ணில் அடிபட்டு கண்ணில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா காயம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஒரு வாரம் விளையாடவே முடியல. அதனால் பெட்லேயே படுத்துட்டு எங்களையவே பார்த்துட்டு இருந்தது. இப்போ சிம்பா குட்டி இந்த மாதிரி இருக்கா பெருசாகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.